Hello viewers, I am Maithili. In 12th Maths Application of Matrices and Determinants introduction video ஓட part 3 video நீங்க இப்ப பார்க்கலாம். ஏற்கனவே part 1 part 2 நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். என்னால மொத்தமா ஒண்ணா போட முடியல. எல்லாமே கவர் பண்ணனும்ன்றதுக்காக நான் மூணா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா part 3 ஓட வீடியோ. இதுல என்னன்னா laws, theorem, rank of matrix இது எல்லாமே நீங்க இதுல பார்க்கலாம். First பாருங்க left cancellation law. இந்த left cancellation law இது பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ஒண்ணுமே கிடையாது. இப்போ AB equal to AC இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இதுல AA left hand sideல ரெண்டுமே சேமா இருந்தா அது நம்ம கேன்சல் பண்ணிட்டு இது என்ன பண்ணலாம்னா B equal to C ன்னு சொல்லிடலாம். இது எப்போ இது சொல்ல முடியும்னா A வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் தான் சொல்ல முடியும். அதாவது டிட்டர்மினன்ட் A கேன்சல் பண்ற விஷயம் ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்போதான் இதை நம்ம சொல்ல முடியும். இதுல கண்டிப்பா ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். அதாவது 2/2 தான் இருக்கணும், இல்ல 3/3 தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் இது வந்து work out ஆகும். So left cancellation law வந்து let A B C be a square matrix. மூணு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. மூணுமே ஒரே ஆர்டர்ல தான் இருக்கணும். 2/2 இருந்தா எல்லாமே 2/2ல தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது if A is a non singular and AB equal to AC ஆ இருந்தா then B equal to நம்மளுக்கு C ஆ இருக்கும். இது லெஃப்டா, அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடில் வர்றது கேன்சல் பண்ணலாம். எப்போ let ABC be a square matrix of order n if A is a non singular matrix. அந்த எது கேன்சல் பண்றோமோ அதுதான் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதோட டிட்டர்மினன்ட் தான் நாட் ஈக்குவல் டு நம்மளுக்கு 0வா இருக்கணும். if A is a non singular and BA equal to CA. இங்க ரெண்டுமே பாருங்க, ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும். AC வந்தா கிடையாது, ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி இங்கே ரெண்டுமே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். தென் B equal to C நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, இஃப் A is a singular, A வந்து ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ், இது நான் சிங்குலர் கிடையாது, இது என்னது சிங்குலர், டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. AB equal to AC ஆ இருக்கு. ஆர் இது பாருங்க ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக B equal to C ஆன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது நான் சிங்குலராக இருக்கும் போது மட்டும்தான், டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்படி இருந்துச்சுன்னா, இது சிங்குலராக இருந்தால் டிட்டர்மினன்ட் 0வா இருந்தால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது நான் சிங்குலருக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே சேமாக இருந்தால் கேன்சல் ஆகும், இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே சேமாக இருந்தாலும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டுவில் டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ். ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏபி இன்வர்ஸ் A into B இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல் இன்வர்ஸ் வந்து இது ரெண்டுமே சால்வ் பண்ணிவிட்டு இன்வர்ஸ் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்டு A இன்வர்ஸ். இது வந்து மாற்றி இருக்குன்றதுனால தான் இதுக்கு பேர் என்னது, ரிவர்சல். மாற்றி இருக்கு. ஏ ஃபஸ்ட்டு வருது வந்து இங்கே என்ன ஆகிடும், செகண்டாக போயிடும். செகண்டாக வர்றது இங்கே ஃபஸ்ட்டாக வந்துடும் இன்வர்ஸில். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்னென்னா ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்சஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ்னால் ரெண்டு வாட்டி இன்வர்ஸ் பண்ணால் ஆக்சுவலாக கொஷினே வந்துடும். ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இன்வர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இன்வர்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்னா ஏவே வந்துடும், கொஷினே வந்துடும். ஸோ வந்து இது பேர் என்னென்னா டபுள் இன்வர்ஸ். ரெண்டு வாட்டி இன்வர்ஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்னென்னா டபுள் இன்வர்ஸ்னு பேர். நெக்ஸ்ட் பாருங்கள், சப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let A be a given matrix. ஒரு A என்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A matrix is obtained by deleting some rows and some columns of A is said to be submatrix. சில ரோவையோ இல்லை சொல்ல காலமையோ நம்ம அதிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டா ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம், அதே விஷயம் வேற ஒன்று எடுக்கிறோம், கொஞ்சமாக எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு பேர் என்னென்னா சப் மேட்ரிக்ஸ். ரொம்ப ஈஸி தான் இதை ஞாபகம் வச்சுக்கிறது. பெரிய விஷயத்துலேருந்து குட்டியாக எடுத்தோன்னா அது பேர் வந்து சப்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னென்னா சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏன்னு அதுக்கு பேர். இது ஞாபகம் வச்சுக்க தான். பட் டெஃபினேஷன் போது நீங்கள் வேர்டிங் வந்து அதே வேர்டிங் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸும் வந்து நிறைய சம் போடுவோம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வச்சு. ஏ இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. இட் இஸ் டினோட்டட் பை, இந்த இப்படி ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்களா, இது ஒன்றுமே கிடையாது, ரேங்க் ஏன்னு சொல்லுவாங்க இதை. ரேங்க் ஏ, த ரேங்க் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் 0.
ஸோ ஒரு ரேங்க் கண்டுபிடிக்கணும், ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்கணுன்றது நம்ம சம் போடும்போது நம்ம எப்படி போடுவோன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 0 மேட்ரிக்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரேங்க் வந்து 0 தான். இது ஹையஸ்ட் ஆர்டர் எதுவோ அதுதான் வந்து நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் ரேங்காக இருக்கும். இஃப் அ மேட்ரிக்ஸ் contains at least one non-zero element the rank of A is greater than or equal to 1. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜீரோ இல்லாமல் ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இருந்துட்டா கூட கண்டிப்பாக ரேங்க் என்னவா இருக்கும்னா greater than or equal to 1 இருக்கலாம், இல்லை கண்டிப்பாக greater than or equal to 1 இருக்கும். இப்போது இஃப் A is an m cross n, A வந்து m cross n மேட்ரிக்ஸ்னு வருது, தென் ரேங்க் A is less than or equal to மினிமம் m-ஆ இருக்கணும் இல்லை n-ஆவது இருக்கும். ஸோ இது மினிமம் ஆஃப் m-உம் இல்லைன்னா n-ஆ இருக்கணும். இது வந்து 2/3 அப்படி இருந்தால் கண்டிப்பாக 2-ஆவது இருக்கணும், இல்லைன்னா 3-ஆவது இருக்கும் ரேங்க்கு அப்படின்றத நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A of order n as a inverse if only rank equal to n. ரேங்க் வந்து நம்மளுக்கு என்னாவே வந்துச்சுனா தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் போட முடியும். ஸோ ரேங்க்ன்றது என்னது 2/2னா இங்கே ரேங்க் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். 3/3 ஏன்னா ஆர்டர் சேமாக இருந்தால் அதோட ரேங்க் வந்து அந்த எண்ணாக தான் வரும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது என்னவா பண்ண முடியுமா, இன்வர்ஸாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. A system of linear equation having at least one solution is called. இது linear equation பற்றி, linear equationக்கு ஒரே ஒரு solution இருந்தால் அது பேர் consistent, no solution இருந்தால் inconsistent. இது நம்ம வந்து 10th அல்ஜிப்ராவில் பார்த்துட்டோம். எப்போ இது கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு லீனியர் ஈக்குவேஷனு, ஒரு சொல்யூஷனாவது இருக்கணும், மினிமம் ஒரு சொல்யூஷனாவது இருந்தால் தான் அது கன்சிஸ்டன்ட்டு. பேரலல் லைன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக வரும், ஏன்னா அதுக்கு நோ சொல்யூஷனே கிடையாது, அதனால் அது இன்கன்சிஸ்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நோ சொல்யூஷனுக்கு இன்கன்சிஸ்டன்ட், ஒரு சொல்யூஷன் இல்லை ஒன்றுத்துக்கு மேலே இருந்தாலும் இது வந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டன்ட்னு சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள், ரோல்-கேப்லி தியரம். இந்த தியரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a system of linear equation in the matrix form Ax is equal to b. இது ஒரு linear equation, a into ஒரு வேரியபிளோட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், ஈக்குவல் டு நம்மளுக்கு b இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் கன்சிஸ்டன்ட்னா ஆன்சர் வரும். x வேல்யூ இல்லை y வேல்யூ இல்லை என்ன வேரியபிள் கண்டுபிடிக்கணுமோ அந்த வேரியபிளுக்கு நம்மளுக்கு வேல்யூ வரும்னு அர்த்தம். எப்போ வரும்னா, if and only the rank of the coefficient matrix is equal to the rank of a augmented matrix, that is rank of A is equal to rank of A by B இருக்கும்போது மட்டும்தான். இப்படி இருந்தால் மட்டும்தான் என்னது இதோட ரேங்க்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். rank of matrix is equal to rank of the augmented matrix, அதாவது A by B இருக்கிறது தான் augmented matrix. இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வேரியபிள்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இதோட தியரம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம், மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அங்கே லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண அல்ஜிப்ராவில் எப்படி படிச்சிருக்கோம், நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம 10th யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு. இது இங்கேயும் அதே மாதிரி மேட்ரிக்ஸ்லேயும் நிறைய மெத்தட் இருக்குது. 2 மெத்தட் தான் உங்களுக்கு இந்த வருஷம் படிப்பீங்க, ஒரு மெத்தட் படிக்க மாட்டீங்க, பட் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இது லாஸ்ட் இயரே நம்ம போட்டிருக்கோம். வேரியபிள் Ax is equal to bன்றது ஃபார்முலா. ஏ அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளைல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது டிவைட் ஆகிடுமா, அப்போ ஏ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போகும்போது டிவைடுன்றது 1/aன்னு எழுதுறதும் ஒன்று தான், ஏ இன்வர்ஸ்ன்னு எழுதுறதும் ஒன்று தான். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் படி போடுறதுன்றது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், ஏ இன்வர்ஸ் இன்டூ பின்னு ஆகிடும். ஸோ இதுதான் என்னது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இது லாஸ்ட் இயரே நம்ம படிச்சிட்டோம், நிறைய வாட்டி நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல் படி என்னென்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, ஜெட் ஈக்குவல் டு டெல்டா ஜெட் பை டெல்டா. இதுதான் வென் டினாமினேட்டர் கண்டிப்பாக எதுக்குமே எப்போவுமே 0வாக இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அது நாட் டிஃபைன்ட். அதனால் இந்த இடத்துல என்னவா, டெல்டா வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், அது கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. இது பேர் வந்து கிராமர்ஸ் ரூல். இது தனித்தனியாக ஒரு வேரியபிளுக்கு தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காசியன் எலிமினேஷன் மெத்தட் தான் வந்து நம்மளுக்கு ரேங்க் மெத்தட். இவ்வளோ ரேங்க் வச்சு சம் சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த மெத்தட் வச்சு போடுறது தான் காசியன் எலிமினேஷன் மெத்தட்.
ஸோ அந்த மெத்தட் வச்சியும் நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்க முடியும். வேல்யூஸ் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் ரேங்க் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஏ பை பி which is less than n இருந்துச்சுன்னா then the system is infinitely many solution. ஒரு சிஸ்டம் ஒரு ஈக்குவேஷனுக்கு infinitely many solution எப்போ இருக்கும்னா ரேங்க் ஏ ஈக்குவல் டுன்னு போடுறோம், ஆனால் அது ரேங்க் பி ஏ பை பி பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ லெஸ் தென் என்ன இருந்துச்சுன்னா, இதை விட இது வந்து வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அதுவே வந்து ஈக்குவல் டு என்ன இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா ஒரே ஒரு சொல்யூஷன். ரேங்க் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஏ பை பியாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்ன பேர், யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரப்போகுது. அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ஈக்குவல் டு என்னாக இருக்கும். என்னன்றது என்னது, ஆர்டர் 2. இது கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் 2/2 இருந்தால் 2 தான் இருக்கும், 3/3 இருந்தால் 3 தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டூவில் இருந்துச்சுன்னா, இதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன். இப்போது ரெண்டுமே ஈக்குவலாகவே இல்லை. இப்போ இது ஈக்குவல், இது லெஸ் தென் எண்ணுக்கு இதுவும் ஈக்குவலாக இருந்தாலும், இல்லை ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பை பியாக இருந்தால் தென் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் நோ சொல்யூஷன். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், போன பேஜ்லேயே பார்த்தோம். இது நாட் ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு என்ன மீனிங்னா இன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். இன்கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன், சொல்யூஷனே வராது, நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு சொல்யூஷனே கிடையாதுனால நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அடுத்தது பாருங்கள், ஹோமோஜினஸ் சிஸ்டம் ஆஃப் அ லீனியர் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதில் நம்மளுக்கு ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இட் ஹாஸ் அ ட்ரைவல் சொல்யூஷன் இஃப் determinant A is not equal to 0 அப்படின்னா rank of A is equal to rank of A by 0 இருக்கும், which is equal to n. அது trivial solution இருந்தால் இது ஃபார்முலாவாக இருக்கும். இது நான் trivial solution இருந்துச்சுன்னா determinant A இந்த இடத்துல not equal to 0 இருக்கும், determinant A இந்த இடத்துல 0 இருக்கும் நான் trivialக்கு. அப்போ rank of A is equal to rank of A by 0 is less than n இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம சம்ஸ் போடும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டராகவே புரியும். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரில, எப்போ யூஸ் பண்ணோன்னே தெரில அப்படின்ற மாதிரி தோணலாம். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சம் போடும் போது எந்த ஃபார்முலா எதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு பெட்டராகவே புரியும். ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ ரொம்பவே முக்கியம். இதை ஸ்க்ரீன்ஷாட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் புக் போட்டு நீங்கள் எழுதுறது தான் உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, டெய்லியே படிச்சுட்டே இருங்க. ஏன்னா ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் மறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டெய்லியே பார்த்துட்டே இருங்க. சம்ஸ் போட்டாலும் இந்த ஃபார்முலாஸை வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். நீ ஸ்பெஷலாக உட்காந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிலாம் படிக்காதீங்க, நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.